கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்துக்கான வேட்பாளர்கள கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க அறிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில முக்கியமான பல்வேறு வேட்பாளர்கள நேரடியா அந்தந்த ஊருக்கே போய் களத்திற்கே சென்று நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய தொகுதி என்பது போடிநாயக்கனூர் தொகுதியில இருக்கிறோம். இந்த தொகுதியில யார் வேட்பாளர் என்பது நமக்கு சொல்லாமலே தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். ஆமா, மேனாள் முதலமைச்சர், அரசியல்ல மிக மூத்த தலைவர், போடிநாயக்கனூரில் கழக தலைவர் அவர்களால் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஐயா ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மோட இருக்கிறாங்க. நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. அவங்கள கலைஞர் டிவியுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பேசுறதுல அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. டெய்லியும் ஃபீல்டுக்கு இப்போ போறீங்க. நீங்க எப்பொழுதுமே ஃபீல்டுக்கு போற ஒருத்தர் தான். பட் தேர்தல் களம் என்பதால அப்படி கேட்கிறேன். எப்படி இருக்கு சார் களம்லாம்? தேர்தல் களம் வெகு சிறப்பாக இருக்கிறது. கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அவருடைய தேவையை அறிந்து அந்த தேவையை பூர்த்தி செய்வதில் ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டுமோ அதை கரெக்டாக நிதானமாக பொறுத்து என்ன செய்யணுமோ பின்னால் அந்த திட்டத்திற்கு எந்த விமர்சனங்களும் வராத வகையில் அவர் தனது பங்கை நாட்டு மக்களுக்கும் நாட்டுடைய வளர்ச்சிக்கும் மாற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைய நிலை. தேர்தல் பிரச்சாரத்தில் அவருக்கு எடுத்து வைக்கின்ற கோரிக்கைகளுக்கு யாருமே எதிர்கூறல் சொல்ல முடியாத அளவிற்கு அவருடைய பதவி இருக்கிறது என்று தெரிவித்தது. நிச்சயமா சார். அதாவது அந்த ஃபீல்டுக்கு போகும்போது முதலமைச்சர் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க. அந்த திட்டங்களுடைய பயன்களை நம்ம நேரடியாக பார்க்க முடியுதுங்களா? உறுதியாக பார்க்க முடியுது. இப்போ மகளிர் உரிமை தொகையை இப்போ வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஐயா நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அப்படின்றாங்க. அப்போ தலைவர் 2ஆம் முறையாக முதலமைச்சர் தானே அவங்களுக்கு 2000 ஏற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாய்யா, உறுதியாக நான் முதலமைச்சர் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த விடியல் பயணம் அது நல்லா ரீச் ஆகிருக்கு. 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு சிற்றுண்டி அது நல்லா ரீச் ஆகிருக்கு. எல்லாம் வரவேற்கிறாங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச வரை 8ஆம் வகுப்பை உயர்த்து கொடுக்கப்படும் என்ற நிலையை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர். அதையும் மக்கள் வரவேற்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை கீழே. சரி சார், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. சிரமப்பட்டு மத்திய அரசினுடைய நிதியை தராத சூழ்நிலையிலும் மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு இவ்வளவு திட்டங்களை நாட்டு மக்களுடைய நலனுக்கு செய்கிறாங்க. மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று தான் அது இன்றைக்கு இருக்கிறது. நிச்சயமா சார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக முன்வைக்கக்கூடிய முழக்கம் என்பது ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிங்கிறது தான். ஏன் ஸ்டாலின் அவர்கள் தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன். அதாவது முதலமைச்சருடைய ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்று சொன்னால், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சியின் நடைமுறையை அனைத்து தர மக்களும் ஒரு சேர அவருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி. ஒரு சின்ன சம்பவங்கள் இருந்தாலும் அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் நேரடியாக தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார் என்பது அனைத்து மக்களுக்கு. உதாரணத்திற்கு பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கடந்த பழனிசாமி காலத்தில் நடந்தாலும் நீங்கள் சொல்தான் எனக்கே தெரிகிறது அப்படின்னு சொல்லுகிற நிலையில் அவர் இருந்தார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அந்த நிலையில் இல்லை. பொதுமக்கள் கேள்வி கேட்டாலும் சரி, பத்திரிகை மற்றும் செய்தித்துறையில் இருக்கிற நண்பர்கள் கேள்வி கேட்டாலும் சரி, அதற்கு உரிய பதிலை உடனடியாக அந்த அந்த சம்பவத்தை அறிந்து புரிந்து முழுமையான விசாரணையை தெரிந்து கொண்டு அவர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதை நான் தெரிவித்துக்கு வருகிறேன். நிச்சயமாங்க. போடிநாயக்கனூர்ல தொடர்ந்து நீங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறீங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் நீங்க வைத்திருக்கிறீங்க. எதிர்க்கட்சியில் இருந்தாலும் கூட இந்த 5 ஆண்டுகள்ல அரசு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு? நீங்க என்னென்ன பணிகள் உங்களுடைய தொகுதிகளில் பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை, எந்தவித பார்சியாலிட்டியும் இல்லை. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையில் அதாவது தன் கட்சிக்காரெல்லாம் ஜெயித்து வந்த தொகுதி சட்டமன்ற தொகுதி எதிர்கட்சி தொகுதி அப்படிங்கிற நிலைமை இல்லை. அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியுமே அவர் சீராக சமூக நோக்கோடு சமூக நீதி காக்கின்ற வகையில் அவர் தன்னுடைய கடமை செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் எந்த பகுதியிலும் அவருக்கு எதிர்ப்பு இல்லை என்ற நிலைதான் இருக்கிறது. ஓகே சார். நிச்சயமா. அதாவது அரசியல்ல பல்வேறு கட்ட சோதனைகளை நீங்க சந்தித்து வந்த ஒரு மனிதர். அப்படியான ஒரு சூழல்ல திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையை தேர்ந்தெடுக்கணும்ன்ற அந்த முடிவு எந்த இடத்துல நீங்க எடுத்தீங்க சார்? இப்போ நான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று 5 வருஷம் ஆகுது. நான் கடந்த காலங்களில் அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன், அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன், முதலமைச்சர் நிலையிலும் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு அவர் ஆளுகின்ற தன்மை எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கும். அனைத்து மக்களையும் அரவணைக்கிற தன்மை, சட்டமன்றத்தில் அவர் எடுத்து வைக்கிற வாதங்கள், சட்டமன்றத்தில் சில நேரங்களில் கூட சபாநாயகர்கள்
பருப்பு உங்கள் நேரம் முடிந்து விட்டது, உங்களுக்கு குறித்த நேரம் முடிந்து விட்டது, உட்காருங்கள் என்று சொல்லி மறுக்க போகும்போது தான் முதலமைச்சர் அவர்கள் எழுந்து அவருக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாங்கு பேரறிஞர் அண்ணா அந்த மாதிரி தான் சபையை நடத்துவாருன்ட்டு நான் கேள்விப்பட்டிருந்தேன், பார்த்ததில்ல. சரி சார். ஒரு முறை எங்கள் தந்தையாரோட பேரறிஞர் அண்ணாவுடைய ஸ்பீச்சை வந்து பக்கத்தில் இருக்க வடுகுபட்டியில் திருமலை தியேட்டரில் நடந்தது. அது என் தந்தை குதிரை வண்டியில் நானும் தந்தையும் தான் சென்றோம். சென்று அந்த அந்த பேச்சை கேட்டு வந்திருக்கிறேன். அப்போவே அவருடைய பேச்சு எல்லா தரப்பட்ட ஒரு சிறுவனாக இருந்தாலும் என்னையும் ஈர்க்கின்ற தலைமையில் அண்ணாவுடைய பேச்சு சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிக்காரர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதிலை தன் கையிலே வைத்திருக்கிறார், மனதிலும் வைத்திருக்கிறார், உடனே பதிலும் சொல்லுகிறார். அது அடுத்து அவர்கள் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலையே சட்டமன்றத்தில் உருவாகிற போது அனைத்தையும் அறிந்த முதலமைச்சர் சபைக்கு வந்து தினந்தோறும் சபை நடக்கைகளை பார்த்து தினந்தோறும் எதிர்க்கட்சிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உரிய பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி சார். அப்ப அண்ணா மாதிரி அரவணைக்கிற அந்த பாங்கு அப்படிங்கிறது தனித்துவமா நீங்க பாக்குறீங்க. அண்ணாவுடைய அந்த அரவணைப்பாங்க ஒரு முடிவை உடனடியாக இருக்கிற முடிவு வந்து முத்தமிழறிஞர் கலைஞரை அவர் தன்னுடைய தந்தையின் மூலமாக படித்துக் கொண்ட பாடத்தையும் அவர் கண் மனதில் வைத்திருக்கார் என்பதை தெரிவித்தது. நிச்சயமா சார். ஒரு பக்கம் முதலமைச்சருடைய செயல்பாடுகள், ஒரு தொகுதியினுடைய வளர்ச்சி பணிகள் அப்படிங்கிறதையும் கடந்து தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய சில கேள்விகளை எழுப்ப வேண்டிய கடமை எனக்கு வந்து இருக்கு. ஏன்னா அதுக்கு பெரும்பாலும் நீங்க பத்திரிகையாளர் சந்தித்திருக்கலாம். ஆனா தனிப்பட்ட பேட்டி என்பது மிக மிக குறைவு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக சில கேள்விகளை நான் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய சோதனைகளை சந்தித்த பிறகு என்ன பண்ண போறார் ஓபிஎஸ் சார் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கூட இருந்தவங்களும் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அன்னைக்கு நீங்க இருந்த மனநிலை இப்போ முதலமைச்சர் தலைமையில திமுகவில் சேர்ந்ததுக்கு பிறகு என்ன மனநிலையில இருக்கீங்க சார்? என்னை பொறுத்தவரையில் வந்து எனக்கு வந்த சோதனைகள் எல்லாமே திட்டமிட்டு செயற்கையாக வந்த சோதனை. ஓகே ஓகே சார். ஆமாம், என்னுடைய நடவடிக்கையினால் வந்த சோதனை கிடையாது. அதாவது அவர்களுக்கு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று அதை குறுக்கு வழியில் பேக்டோரில் வந்து வரணுங்கிற அந்த திட்டத்தோடு தான் செயல்பட்டு இருக்காருங்கிறத நான் நன்றாகவே அறிவேன். ஏன்னா அவருடைய மனநிலையை என்னை இந்த நிலைமைக்கு சோதனைக்கு உள்ளாக்கியவருடைய மனநிலையை நான் முழுவதுமாக அறிந்திருக்கிறேன். ஆமாம், இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் செயற்கையான நடைமுறை. நீங்களே பார்த்துருக்கலாம் பொதுக்குழுவில் என்ன நடந்தது என்று. ஒரு 3 முறை முதலமைச்சர் இருந்தவன், 5 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு முன்னால் நகரமன்ற தலைவர். இத்தனை பணியிலையும் யாரையும் நான் எதாச்சிரமாக ஆணவமாக சர்வாதிகாரமாக பேசியது கிடையாது. அவர் என்ன கேள்வி இருக்கிறோ அதுக்குரிய பதிலை சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். அதே மாதிரி சட்டமன்றத்திலே அப்படித்தான். அமைச்சராக இருந்தாலும் அந்த மாதிரி நான் பதில் சொல்லுவேன். முதலமைச்சராக இருந்தாலும் ஆணவ போக்கு சர்வாதிக போக்கு என்பது என்னுடைய மனநிலையில் என்றைக்குமே இருந்ததில்லை. ஏனென்று சொன்னால் நான் என்னை வழிநடத்திய தலைவருடைய குணாதிசயங்களை நான் கூர்ந்து கவனித்து அவைகளெல்லாம் உள்வாங்கி கொண்டவன் நான். நம்ம பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களெல்லாம் என்ன பாங்கில் இந்த கவர்மெண்ட்டை இந்த அரசாங்கத்தை நடத்தினார்கள், கட்சியை நடத்தினார்கள் என்பதெல்லாம் அம்மாவோட 30 ஆண்டுகள் நெருங்கிய பக்கத்திலே இருந்து அனைத்து அவருடைய பார்த்துருக்கேன். முத்தமிழறிஞர்களை பற்றி நான் வந்து அவருடைய இரங்கல் செய்திக்கு போது வெகுவாக நான் மனதில் வைத்திருந்து கொட்டினேன், அவ்வளோதான். உடனே மற்றவங்க அவர் ஏ டீம், பி டீம், சி டீம், ஃப்ரீ டீம் விட்டாங்க. அதெல்லாம் வந்து அரசியல் அநாகரிக செயல். அதெல்லாம் ஒரு முதுமையான தலைவர். எவ்வளோ போராட்டங்களை அவர் கடந்து நாட்டு மக்களுக்கு சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அனைத்து தரப்பட்ட மக்களும் மனிதனாக பிறப்பவர் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. அவர் நடவடிக்கையில் அவர் உயர்கிறார், நடவடிக்கையில் தாழ்கிறார். அதுதான் மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. அது மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக இருக்கணும். அரசியலுக்கு வருபவர்கள் மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிச்சயமா சார். அன்னைக்கு இருந்த மனநிலையில இன்னைக்கு திமுக சேர்த்து நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். அம்மா காலமானதுக்கு பின்னால அடுத்த செகண்டே எனக்கு சோதனை ஆரம்பிச்சிருச்சு. சரி சார். வேதனையும் ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நான் வந்து எதுவுமே வந்து ஈஸியாக எடுத்துக்குவேன். இது திட்டமிட்டு செய்கிற சதி அப்படிங்கும்போது எதுக்கு நம்ம வருத்தப்படணும்? அப்ப இதுக்கு முன்னாடி வருத்தமே இல்லைங்களா சார்? எந்த ஒரு செய்தியா பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாருங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குள்ள இருந்துச்சுல. எனக்கு அந்த வருத்தமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து சர்வாதிகார போக்கள் ஏதாச்சுரமாக செய்கின்ற ஒரு செயலாகத்தான் நான் கருதுகிறேன். சரி, அவருக்கு ஆசை இருக்கு, எப்படியாவது நம்மளுக்கு அந்த இடத்துக்கு வரணும், பன்னீர்செல்வத்து இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுல குறுக்கு வழியில் போகிறாங்க. சரி சார். நான் எந்த குறுக்கு வழியிலையும் போனதில்லை. எனக்கு இருந்த அம்மா எனக்கு கொடுத்த ஒரு செல்வாக்கில் நான் எத்தனையோ எம்எல்ஏக்களை கையில் வச்சுக்குவேன். இப்போ எடப்பாடி பண்ணி வச்சுருந்தார்ல, ஆமாம் சார், கூவாத்தூர், அந்த மாதிரி நானும் செஞ்சுருக்கலாம்ல. அது இல்லை, எனக்கு அந்த மனநிலை இல்லை. என்ன கேட்டாங்க கொடுத்துட்டு விட்டுட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுறீங்களா சார்? அதாவது முதலமைச்சர் கூட அது என்னோட சுற்றுப்புறத்தில் இருந்தாலும் வருத்தப்பட்டிருக்கலாம். எனக்கு நான் வருத்தப்பட்டதே கிடையாது.
முதலமைச்சர் அரவணைச்ச உடனேயே உங்களுடைய அந்த மனநிலை எப்படி சார் இருந்துச்சு? நீங்க பார்க்குறீங்க. ஆனா இது கூட நீங்க முன்னமே வந்திருக்கலாம். கொஞ்சம் நிதானித்து வந்திருக்கலாம்னு கூட ஒரு பார்வை வைக்கிறாங்களே சார். ஆமாமா. நான் எதையுமே நிதானமாக தான் நான் என்னுடைய செயல்களை அதன் மூலமாக நடவடிக்கையும் அதமாக இருப்பேன். ஏன்னா பின்னால் வந்து எந்த வித எதிர்வினைகள் அதனால் வரக்கூடாது. கண்டிப்பா சார். இப்போ நீங்க இப்ப செய்தியாளர்கள சந்திக்கிற போது அதிமுகவ எடப்பாடி பழனிசாமி, உதயகுமார் குழி தோண்டி புதைச்சுட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனா கருத்து கணிப்புகள் எல்லாம் வருகிற போது திமுக வெற்றி பெறும். ஆனா 2வது இடத்தில் அதிமுக அப்படிங்கிற கருத்து கணிப்பு வரும்போது, அது எப்படி குழி தோண்டி புதைத்து விட்டதாக ஆகும் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கே. 2வது இடத்தில் வரவங்கிறது யார் இருக்கிறார்? பத்திரிகையும் சில பத்திரிகைலாம் சில இதுன்னு எழுதுறாங்க. சரி. தேர்தல் முடிஞ்சவரை அவங்க 2வது இடத்துக்கு போறாரா, 3வது இடத்துக்கு போறாரா, 4வது இடத்துக்கு போறாரான்னு தெரியும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமாக வெற்றி பெறுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி எல்லா மீட்டிங்கும் பேசிட்டு வந்தார். என்ன நடந்தது? இங்கே வந்து டிடிவி நான் நிற்கணும்னு சொன்னார் என்கிட்ட. எங்கள் நம்ம தேனி தொகுதியில் நீங்கள் நில்லுங்க, அடுத்த செகண்ட் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிட்டு ரவியை கூப்பிட்டு சிட்டிங் எம்எல்ஏ சரி. என் சன்னு வந்து மகன் வந்து சிட்டிங் எம்எல்ஏ கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிடு, நீங்கள் நிற்க சொல்லி அவரை நிற்க சொல்லிடு அப்படின்னு சொல்ல. நான் கட்டாயத்தின் அடிப்படை தான் ராமதாசன் என்னை தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் கட்டாயப்படுத்தினார்கள். ஓகே சார். ராமநாதருக்கு நீங்கள் நிற்க வேண்டும் என்று. அதற்காக ஏன்னா எனக்கு 2 வருஷம் இருக்குது சட்டமன்றத்தில், எதுக்கு என்னை நிற்க சொல்றீங்க? அங்கே போய் கடுமையாக இருக்குமே, அருமையாக நான் அதிகமாக போயிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அங்கே உள்ளே வந்து நிலைமை சுச்சுவேஷன்லாம் எனக்கு அந்த மாதிரி அறிஞ்சிருந்தாலும் ஒரு மூமெண்ட் நடத்திட்டு இருக்கிறேன். சரி சார். ஏதாவது சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கேன். கட்சியினுடைய கழக விதி, அம்மா அவர்களும் தலைவர் அவர்களும் கடைப்பிடித்த அந்த விதியை 50 வருஷம் கட்டி காப்பாத கழக சட்ட விதியை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஒரு பொதுச் செயலாளர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தலைவர் விரும்பினாரோ அதையும் வந்து அழிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஸ்கூட்டி பெருக்கி வரும்போது தான் இதுக்கு காரணகர்த்தா யார்? ஓகே. காரணகர்த்தா யாரு? யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு பக்கபலத்தில் இருக்கிறவர் யாரு? யாரு? உதயகுமார். யாரு? அந்த உதயகுமாருக்கு அதுக்கு என்ன அவருக்கு ராமநாதத்துக்கு என்னை தோக்கடிக்கணும் 6 பன்னீர்செல்வத்தை சுயேட்சை போடுறாரு. அது பன்னீர்செல்வத்தையும் போடுறாரு. என்ன நடந்தது? ஓகே. டெபாசிட் அவங்களுக்கெல்லாம். ஆமாம், ரெட்டலையில் நின்னவரை டெபாசிட் இழக்க செய்த பெருமை எடப்பாடி பழனிசாமியும் உதயகுமார் தான் சாரும். இங்கேயும் போச்சு. சரி சார். இங்கேயும் டெபாசிட் போச்சு. தேனிலையும் ஓகே. ராமநாதத்தையும் போச்சு. 7 நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போச்சு. அப்போ 7னா 42 சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. அதானே கணக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் 3வது இடம், அது ஒரு 14 இடத்த 3வது இடம். அப்புறம் 4வது இடம் 3 லட்சம் ஓட்டு இருக்கு. அதில் வந்து 5000 தான் வாங்குறாங்க. வெறும் 5000 ஓட்டு. என்ன நம்பி கட்சிக்காக கொண்டுக்கிட்டாங்க. நிச்சயமா சார். அப்போ அதனால தான் இதெல்லாம் ஸ்கூட்டி பெருக்கி பார்க்கும்போது குழி தோண்டி. நிச்சயமா சார். அப்போ நம்ம அந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வி வருது. முதலமைச்சர் அவர்கள் வந்து அதிமுக, திமுக எதிர்த்தரவுல இருந்தாலும் அதிமுகவோட இருப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு அவசியம்னு முதலமைச்சர் துணை முதல்வர் சொல்றாங்க. நீங்க அந்த கட்சியில முதலமைச்சராகவும் இருந்தவர். அப்போ அதனுடைய இருப்பு இல்லாம போறது எவ்வளவு வேதனை. அவருடைய பெருந்தன்மை அது. மாண்புமிகு முதலமைச்சருடைய பெருந்தன்மை. ஒரு ஆளுங்கட்சி இருந்தால் எதிர்கட்சி இருந்தால் தான் ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தினுடைய கீழ்மட்டத்திற்கு எதிர்க்கிறதுல வாதங்கள் நியாயமாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எதிர்கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணாவே அவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய பெருந்தன்மை காட்டுகிறது. நான் கூட கேட்டேன். அது எப்படி குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதாகும்னு. நீங்க பாருங்க 2, 3, 4 சொல்றீங்க. அப்ப திமுக வெர்சஸ் எதிரில யார் இருக்கிறதா நீங்க கணிக்கிறீங்க? யாருமே இல்லை இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில். இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் யாருமே திமுகவை முழு பலத்தோடு எதிர்க்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை இன்னைக்கு இருக்க அரசியல்வாதி. அப்ப திமுகவோட இருப்பு தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க? ஏன் அவசியம்னா உங்களுக்கு எத்தனையோ சோதனை கடந்து வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சோதனை, அம்மாவுடைய காலத்திலும் சோதனை. அந்த சோதனையெல்லாம் மீறி இன்னைக்கு முதலமைச்சர் அவர் நிற்கிறாருன்னா அவருடைய கொள்கை பொறுப்பு. தலைவராகப்பட்ட ஒரு தோல்வி வந்தால் அடுத்த தேர்தல் அந்த கட்சி தூக்கி நிப்பாட்டணும். சரி சார். தலைவர் காலத்திலையும் ஏதோ ஒரு நாடாளுமன்றத்தில் தோல்வி வந்துச்சு. அடுத்த தேர்தல் நிப்பாட்டினாரு. அம்மா காலத்திலும் தோல்வி வந்துச்சு. அண்ணன் நிப்பாட்டினாங்க. இவர் 11 தோல்வி வந்துருச்சே. 2 நாடாளுமன்றத்தில், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், 9 இடைத்தேர்தல், இப்படி 11 தேர்தலில் வந்து தோல்வி மேல் தோல்வி வந்தால் நொந்து நூலாகி போன கட்சிக்க தொண்டர்கள். அந்த கெப்பாசிட்டி இவருக்கு இல்லை. சரி சார். இப்ப நீங்க திமுக இணைந்திருக்கிறீங்க. உங்களுடைய தொண்டர், உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இந்த தொகுதியினுடைய மக்கள் பார்வை என்ன? மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்களும். ஆமா, அவங்களுக்கு நானே எதிர்பார்க்கல. ஊருக்கு போறேன், எல்லா தொண்டர்களுக்கும் வேஷ்டி கட்டியிருக்காங்க. எனக்கு அப்படின்னா பார்த்துருங்களேன். அப்போ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. இருக்கின்ற திமுகவை தலைவராக பொறுப்பேற்று முதலமைச்சராக 5 ஆண்டு காலம் அவர் நடத்திய பாங்கு இவையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அவர் மேல். இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மத்திய அரசு என்ன வேணாலும் சொல்லணும், என்ன வேணாலும் செய்வோம்.
நாங்கள் செய்வதே இந்திய அரசியல் சட்டம் எப்படி இருந்தாலும் நாங்கள் சொல்வதே சட்டம் அப்படி நடந்தால் அதை கேள்வி கேட்கிற ஒரே ஒரு இந்தியாவிலே ஒரே ஒரு தலைவர் யாருன்னா நம்ம முதலமைச்சர் தான். அது துணிச்சல் யாருக்கு இருக்கு? ஓகே சார். அதுக்கு நமக்கு கட்சிகள் நமக்கு இங்கே இருக்க இந்த தலைமை கட்சிகள் அனைவருமே ஓகே. முழு சப்போர்ட். ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் தலைவர் நிதானமாக ஆட்சி செய்கிறார். இப்போ இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல ஆரம்பத்துல இருந்து சசிகலா அவர்கள் முதல்ல வச்சாங்க. அவரை பார்த்து சிரிச்சாரு அப்படின்னு. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் பி டீம்னு சொன்னாங்க. நீங்க முதல்ல பதில் சொன்னீங்க. ஆனா இப்ப திமுகவில் சேர்ந்திருப்பதன் மூலமாக பாத்தீங்களா பூனைக்குட்டி வெளில வந்துருச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை வைக்கிறாரு. போனிக்கிட்டு வெளியே வந்துச்சு. பழனிசாமி செய்த அரசியல் அநாகரிகங்கள் யாரோடு எப்படியெல்லாம் கூட்டு சேர்ந்திருந்தா சொன்னால் நல்லா இருக்காது. அரசியல் நாகரிகம் சரி, நான் அதை சொல்ல விரும்பலை. இன்னும் நாகரிகம் கடைபிடிக்கிறீங்க நீங்க இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு பிறகு. தெரிஞ்ச பிறகு நான் நாகரிகத்தை கடைப்பிடிக்கிறேன். ஏசி சண்முகத்தை அவருடைய பிக்சரை எடுத்து பாருங்க. அவர் ஏன் தோத்தாருன்னு எல்லாம் தெரியும். அது காரணம் அவருதான் சொல்லு. அதெல்லாம் நிறைய இருக்கு. ஒருவர் அதாவது உள்குத்து ஒன்று வெளிக்குத்து ஒன்றாரு. சரி சார். அந்த 2 குத்தியுமே நான் தாங்கி கொண்டு தான் இந்த அரசியல் இந்த இருக்கின்ற வழியா இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். அரசியல் எந்த பாரமும் இல்லை எனக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி அம்மா இறந்து முன்னாலும் எனக்கு ஒரு பெரிய பாரம் இருந்தது. அரசியலில் நாம் என்ன நிலையை எடுக்க போகிறோம், அம்மா இறந்து விட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய பாரம் உண்மையில் இருந்துச்சு. என் சிரிப்பே தொலைஞ்சு போயிடுச்சு. எஸ் சார். தலைவர் வந்து நம்மளை இணைச்சிக்கிட்டால என்னை இணைச்சிட்டால கட்சியில் அப்போதான் நான் என் சிரிப்பை சிரிக்கிறேன். இப்போ நிச்சயமா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இப்படி இருந்தாலும் டிடிவி தினகரன் அவர்கள் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இடையில உங்களோட இணக்கமா இருந்தாங்க. ஆனா நீங்க எப்பொழுதும் அவர் பேசும்போதும் சாருங்கிற அந்த மரியாதையோட அப்படியேதான் வந்து விழிப்பீங்க. செய் நன்றி. சரி நன்றி. ஓகே. ஒரு ஆனா அவர் இன்னைக்கு உங்களை விமர்சிக்கிறாரு சார். நான் தட்டுனேன், டெல்லி கதவு திறந்துச்சு, தட்டுற மாதிரி தட்டணும் அப்படின்றாரு. அப்ப நாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் தட்டவே இல்லையே. நான் தட்டவே இல்லை. டெல்லி கதவை நான் தட்டவே இல்லை. தட்டால நீங்க. அதெல்லாம் அந்த மாற்றம்லாம் மாறிடுச்சு. ஹோம் மினிஸ்டர் என்னை கூப்பிட்டு விட்டாங்க. சரி. நிலைமைகளை கேட்டாங்க. பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. ஓ. அப்போ கூப்பிட்றதுக்கு மேலே நீ சொல்லி விட்டது வந்து எந்த கமிட்மெண்ட்டும் பன்னீர்செல்வம் வைக்க மாட்டேன். அவரை வந்து பார்த்துட்டு போய் சொல்லுங்கள். பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அவர் மூலிமா நான் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவிக்கு அலையன்ஸ் பேசும்போது அவருடைய குணங்கள்லாம் தெரியும் அவருக்கு. என்ன பிடிவாதமாக இருந்தார் பழனிசாமி. நான் சுச்சுவேஷன் சொன்னேன். இதுதான் பழனிசாமி கரெக்ட். எவ்வளோ சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்காது எப்படி பண்ண முடியும்? 2-3 தடவை கேட்க பழனிசாமி எதுவுமே கேட்குற வளர்நிலை இல்லை. எனக்கு தெரியும் போங்க, எனக்கு தெரியும் நீங்கள் போங்கன்னு 6 மூத்த அமைச்சரில் போய் ஆலோசனை வளர்னா எனக்கெல்லாம் தெரியும் போங்கன்னா. கட்சி ஆரம்பித்தார் அவர், கட்சி நடத்தினாரா, சோதனை நடந்து கட்சியை தூக்கி பிடிச்சாரா, தோல்வி வந்த பிறகு மறுபடியும் வெற்றி அடைவதுக்கு அந்த கட்சியை நிமித்தினாரா? எதுவுமே கிடையாது. பணம் வச்சுருக்காரு. பணத்தை வச்சு எல்லாத்தையுமே சரி கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஜனநாயகத்தில் எந்த காலத்திலுமே எடுபடாது. ஓகே சார். அப்போ எடப்பாடி பழனிசாமி மேல உங்களுக்கு நிச்சயமா சரியான ஒரு கோபம் தான், நியாயமான ஒரு கோபம் தான். மாற்றுக்கருத்து நியாயமான கோபம் நிறையா இருக்குது, மூட்டையாக இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது வெளியே. இந்திய அரசியல் சட்டத்தோடைய நாங்கள் உறுதிமொழி எடுத்துருக்கிறோம். சரி சார். அதனால் வெளியே சொல்லக்கூடாது. ஓகே சார். அப்போ எங்களுக்கு பத்திரிகையாளர் இன்னொரு கேள்வி கூட இருக்கிறது. நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாஜக மேல ஒரு வருத்தம் இருக்கா சார்? இருக்கு. அது எந்த அடினா நீங்க எவ்வளவு நம்புனீங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்களும் கைகள் விட்டுட்டாங்கன்ற அந்த நிலையில இவங்களை வந்து எந்த அளவுக்கு நம்பல. ஒரு அரசியல் கட்சி இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கின்ற தேசிய கட்சி அவங்ககிட்ட வந்து நான் வந்து சொல்றேன், ஐயா நீங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு இணைங்கன்னு சொல்றேன். இணைக்கலையே, அந்த வேலையை அவங்க செய்யலையே. ஒரு உங்களால முடியலையா சார்? முடியல. இதனால் என்ன பலன் அவங்களுக்கு? அது எதிர்பார்க்கிறாங்க. அதிமுக உடைஞ்சா 3, 4, 5 உடைஞ்சா அதனால பிஜேபி என்ன பலன்? அதை நம்ம அறுவடை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அன்றைக்கு வித்யாசாகர் உங்க 2 பேரும் இணைத்து வைத்ததுல பலன் அடிப்படையில் இணைச்சு வச்சாங்களான்னு ஒரு கேள்வி. உள்நோக்கம் இருக்கலாம். உள்நோக்கம் இருக்கலாம். யாருன்னு இப்போ ஏன் செய்யல? அது ஏன் டிடிவிக்கு மட்டும் செய்யறாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வைக்கலாமே சார்? சார் அதெல்லாம் பரம ரகசியம் சார். என்ன சார் நீங்கள் எப்படி கேட்குறீங்க? எப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சது என்கிட்ட கேட்குறீங்க. என்னையோட நிறைய பேர் சொல்லி விட்டாங்கல்ல, நீங்கள் ஒரு டிஎம்கே சரிங்க, உங்கள் மேலே கேஸ் வரட்டும். அது கமிஞ்சுதான் முடிவு வரட்டும். அதை பற்றி நல்லா இருக்கு. இந்திரா காந்தி அம்மாவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. தலைவரும் போயிட்டு வந்திருக்காரு. எல்லாரும் போயிட்டு வந்திருக்காங்க. ஓகே சார். நம்மளும் அதை ருசிப்போமே பார்ப்போம். ஓகே சார். ஏன்னா தமிழகத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற நடக்கிற போராட்டம் அவர் எடுத்து வைக்கிற வாதங்கள் நியாயங்க. ஒரு மாநிலத்தில் அதிகாரம் வந்து அதுக்கும் தனிப்பட்ட அதிகாரம் இருக்குது. சரி, மத்திய அரசை ஆண்டு கொண்டு இருக்க மக்கள் தான் ஓட்டு போட்டு வராங்க. மாநிலத்தில் வந்து ஆண்டு இருக்க மக்கள் தானே ஓட்டு போட்டு வர்றாங்க. அதில் என்ன உயர்ந்தவர் தாழ்ந்தவர்? நீங்கள் அரசியல் சட்டப்படி அந்த கவர்மெண்ட் நடத்தணும். நாங்கள் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அரசு சட்டப்படி நடத்திட்டு இருக்காங்க. நீ இதை செஞ்சாத, என்னுடைய திட்டத்தை செஞ்சாதான் உனக்கு இந்த நிதியை ஒதுக்குனதை கொடுப்பேன்னு சொல்கிறது என்ன சார்? எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள்.
நிச்சயமா சார். தொகுதி மறுவரையெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? தொகுதி மறுவரையறைன்னு இன்னைக்கு கருப்பு கொடி ஏத்தி நீங்க வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க. ஆமா, ஆமா. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த தொகுதியினரை முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். தலைவர் எதிர்க்கிறாரு. நாங்களும் எதிர்க்கிறோம். மக்களும் எதிர்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அரசு வந்து மக்களுடைய ஜனத்தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்பதான் அந்த ஜனத்தொகை இருக்க வேண்டும். ஆனால் பொருளாதாரத்தை கீழே தள்ளிவிட்டு, படுகொலை தள்ளிவிட்டு, ஜனத்தொகை மேலே ஏறிக்கொண்டு போனால், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நடத்த முடியாது. ஏன்னா வரவு என்ன வருது, செலவு என்ன இருக்கு, அதில் ஒரு அரசை நடத்த முடியும். இதெல்லாம் கணிக்க தான் வந்து ஜனத்தொகை ரொம்ப அசுர வேகத்தில் போய்கிட்டு இருக்கு இந்தியாவை. கட்டுப்படுத்துன்னு சொன்னாங்க. கட்டுப்படுத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு. கட்டுப்படுத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதற்காக இப்போ வரையறை கொண்டு வராங்கல்ல, பார்லிமெண்ட்டில் அதை நம்பரை குறைக்கிறதா ஜனத்தொகை வச்சு. அப்ப குறைச்சதுக்கு தண்டனையா? அப்போ என்ன குறைக்கிறதுக்கு முன்னால் இருந்து சில ஜனத்தொகை அதை வச்சு மறுபடியும் 1970 ஜனத்தொகை வச்சு அதுக்கான தலைவர் சொல்கிறாரு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ ஏங்க நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் ஜனத்தொகை குறைச்சோம். இப்போ நாங்கள் குறைச்சதுனால எங்களுக்கு வந்து தண்டனையா? எங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸு எம்பி சீட்டு வந்து கம்மியாக கொடுப்பீங்க. அப்போ அங்கே ஃபுல்லாக கொடுத்துட்றீங்க. 250 சீட்டுக்கு மேலே கொடுத்துட்றீங்க. அப்போ அவர்களை மட்டுமே வச்சு மெஜாரிட்டி காமிச்சு எவ்வளவு சட்டத்தையும் திருத்தலாம் என்ற ஒரு சர்வாதிகார போக்கு தான் அது வரி உண்மை ஒழிய ஜனநாயக போக அது இருக்காது. அதுதான் தலைவர் எதிர்ப்பார். ஓகே, நிச்சயமா சார். நீங்க அதிமுகவிலையும் தலைமை பொறுப்பை வகித்தவர். இன்றைக்கு திமுக இருந்தாலும் கூட உள்ளூர வேதனையில் இருப்பாங்க நிறைய தொண்டர்கள். அவங்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்லிட்டாங்களா, இப்போ நான் வந்து உத்தரவு ஒரு இயக்கத்தை வந்து தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கும்போது என் பேச்சை கேட்டீங்க. இப்போ நான் வந்து தளபதி அவருடைய ஆணையத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஒரு சாதாரண தொண்டன், திமுக சாதாரண தொண்டன், எந்த பதவியிலும் இல்லை. சட்டமன்ற வேட்பாளர், எந்த பதவியும் இல்லை. ஆனால் நான் தொண்டன். அது மாதிரி நீங்கள் தொண்டன் இந்த நிலையில் இருந்தால் செயல்பட வேண்டும் என்பது அவங்களே சந்தோஷமாக தான் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. இல்ல, அந்த அதிமுகவில் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை வேண்டாம் வெறுப்பா கட்சி இருக்கு இல்லைன்றீங்க. மக்கள் மனநிலை எதுவுமே இல்லைங்க. அதிமுக கட்சியே கிடையாதுங்க. இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நான் யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன். சரி. ஆமாம். ஒரு நான் 30 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆண்ட கட்சியுடைய நிலைமை இன்னைக்கு என்ன நிலைமையாக இருக்குது? இந்த சிந்தனையே கிடையாது. இப்போ மக்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. கண்டிப்பா சார். தலைவர் வந்து 200 அப்படிங்கிறது வந்து வேண்டும் அப்படின்னு அது சொல்றாங்க. கூடவும் வரலாம். கூடவும் வரலாம். அந்த எழுச்சி நீங்க பாக்குறீங்க. இருக்குதுங்களா? இன்னும் நல்லா இருக்குது. அவர் வந்து இப்போ பிஎம்கே நம்பி இருந்தார். வந்து அன்புமணியை பாவம் பிரித்தாங்க. ஓகே, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்தாங்க. பாவம் என்னை கூட கூப்பிட்டாங்க. சரி சார். இங்கே வந்து 2 பேரும் சேர்ந்தா தான் நான் வருவேன், எல்லாரும் வரமாட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. சரி சார். நீங்க தென் மாவட்டங்கள்னு சொல்லும்போது ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். தென் மாவட்டங்கள்னு சொல்லும்போது எடப்பாடி இல்லை கேளுங்க கேள்வி. ஓகே சார். அதான் தென் மாவட்டங்கள்னு சொல்லும்போது தான் எடப்பாடி பழனிசாமி அதை வைத்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருந்தார். என்ன சார்? கடந்த தேர்தலின் போது நான் எல்லா ஊருக்கும் போனேன். அவர் திட்டமிட்டு அவரோட தொகுதியில மட்டும் தான் இருந்தாரு. போயிட்டு வந்தேன் நானுங்க. அதனால எங்களுக்கு பேரிடப்பு அப்படிங்கிறாரு. யார் அவரா? அவர் சொல்றாரு உங்க மேல ஒத்துக்கிறாரா? எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு. ஒத்துக்கிறாரா அப்போ அவரு? சார் பெரிய கொடுமை சார். நான் சொன்ன அது உள்ளே போன நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முதலமைச்சரும் உங்களை எப்படி அரவணைக்கிறாருங்கிற நாங்கள் கண்கூடா பார்க்கிறோம். அது வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவருக்குரிய மரியாதையை நான் தருவேன் அப்படிங்கிறது என் முதலமைச்சருடைய நடவடிக்கைங்கிறது நானாக மனசில் ஏற்றுக்கிட்டேன். அவர் நம்மளுக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு கூட மரியாதை தேவைகள் இருக்குது. வந்து அவர் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் வந்து உண்மையிலேயே மனசாட்சி பிரகாரம் அவர் என்னை மட்டும் இல்லை, எல்லா தரப்பும், எல்லாரையும் ஜாதி வித்தியாசங்களே, மதங்கள் வித்தியாசங்களே, ஜனநாயக பண்போட திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை அதில் பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கி அவர் உருவாகியிருக்கார் என்று சொன்னால் அது தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் அவங்களுடைய பயிற்சிகள் அவர் நிறைய கற்றுக்கொண்டிருக்க பாடங்களை இன்னும். நிச்சயமா சார். எடப்பாடி அதாவது இவர் டிடிவி தினகரன் இன்னொரு குற்றச்சாட்டை நேற்றைக்கு உங்க மேல வந்து வைத்திருக்கிறார். அங்க போய் கூட்டணி வைத்துக் கொண்டு எப்படி தூக்கம் வருது? வீட்டுல எப்படி விடுறேன்? டிடிவி தினகரன் உங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இவர் வந்து டிடி வந்து எடப்பாடி பழனிசாமி 420 கரெக்டா? அவர் என்ன செஞ்சாரு? நான் 420, நீதே 420 அப்படின்னு அவரை சொன்னார். இப்போ 2 420 சென்ஸ் என்ன? அவருக்கு இருக்கே தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வராதா? என்ன? ஆனா தவறான முடிவை ஒருவேளை அவர் எடுத்துட்டாரோ அப்படின்னு சசிகலா அம்மையார் வந்து ஒரு பார்வை வைக்கிறாங்க உங்க மேல. ஆமா, திமுக சின்னம்மாவுக்கு எனக்கு என்னை பத்தி நன்றாவே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அம்மா வந்து என்னை பத்தி நிறைய சின்னமாட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அந்த பையனை பத்தி எதுவுமே நீங்க கவலைப்படாதீங்க, கரெக்டாக தான் நடத்துவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னா நான் இந்த முயற்சி எவ்வளோ முயற்சி அது அவங்க உளவுத்துறை மூலமாக அமைச்ச நம்முடைய முதலமைச்சர் தெரியும்.
கட்சியை எப்படியாவது இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓ அவ்வளோ அதுக்கு வழி இல்லாமல் பூரா பேர் அந்த பாறாங்கல்ல போட்டு கரெக்டாக தடுத்துட்டாங்க. உதயகுமார் தான் மெயின் அதில். அதில் அமமுக போடுறவர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு என்ன அதிகார வீரர்களி. எப்பயுமே நம்ம வந்து கட்சியில் வந்து பெரிய பொதுச்செயலாளர் இருக்கிறோம். எப்பயுமே முதலமைச்சர் இருக்கிறோம். யார் சார் கொடுக்குறது? மக்கள் கொடுக்கணும். இல்ல எனக்கு அந்த இடத்துல தான் சார் இன்னொரு கேள்வி வருது. பொலிட்டிக்கல்ல கூட இருக்கிறவங்களை காலவாரி விடுறதோ, இல்ல தான் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறதோ சாதாரணமானது தான். ஆனா அதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு வித்தியாசப்பட்டு நிக்கிறாருன்னு நீங்க வந்து பாக்குறீங்க. இல்லை பேராசை. பேராசை. ஆமாம், எவ்வளோ நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம், இந்தியன் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம், இன்டர்நேஷனல் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து பேராசை பிடித்தவருடைய நிலை கடைசியில் எங்கே போய் சேரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் பாதாளம். அதைத்தான் நான் சொன்னேன். 2 பேரும் குழி தோண்டி போச்சுட்டீங்களேப்பா, இந்த கட்சி யார் என்னை தூக்கி நிப்பாட்ட போகிறது, யார் மாஸ் லீடர் இருக்கா அதிமுகங்கிற பற்றி சொல்லியிருக்கீங்க, யாருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது? எதுவும் இல்லையே. தலைவர் மாஸ் லீடர் ஃபேஸ் வேல்யூ, அம்மா மாஸ் லீடர் ஃபேஸ் வேல்யூ. சரி, நீ சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தில் என்ன சொன்னார்? நம்ம தளபதி என்ன சொல்கிறார்? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னாரா இல்லையா? அதுலேருந்து நம்ம பாடம் படிச்சுக்கணும்ல, எவ்வளவு பக்குவமாக சபையை நடத்துகிறார், தன்னுடைய மக்களுடைய ஈர்ப்பை எப்படி அவருக்கு தெரிய வேணாமல் பாட்டு கத்துறீங்க. கத்துறது காதலியே விழுக மாட்டேங்குது. இங்கிட்டும் போகுது, இங்கிட்டும் போகுது. இந்த காதலி போய் இடையா போய் முட்டிக்கிட்டு நிற்கிது. அப்ப அதிமுக மீண்டட வாய்ப்பே இல்லை. சாதாரண மனிதருக்கு சார் பேர என்ன, அவருக்கு இருக்கிறது இந்த புத்திக்கு உரிமை அறிவு. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் கீழ்த்தட்டு மக்கள் வரை போய் சென்று கொண்டு இருக்கிறது. சும்மாவா படித்தவர்கள்லாம் நம்ம அண்ணா வந்து பெருசாக பேசுனாங்க. பேரறிஞர் அண்ணா இந்த பட்டத்தை எப்படி கொடுத்தாங்க? படித்தவர்கள் ஏழு பள்ளிகளுக்கு எத்தனை வருஷத்துக்கு மேலே, 70 வருஷத்துக்கு மேலே அண்ணா கொடுக்குறாங்க பட்டத்தை. ஏன்னா அது ஃப்ளோ அப்படி வருது அவர்கிட்ட வாய்ந்தது. சரி சார், ஃப்ளோ வரும்போது அனைத்து மக்களையும் சமமாக பகிர்ப்பாங்க. சமூக நீதியை காக்க வேண்டும். மனிதனாக பிறந்தவர்கள் உயர்ந்தவர் இல்லை, தாழ்ந்தவர் இல்லை. அனைத்து ஜாதி மக்களும் ஒரு சேர அந்த எண்ணம் வேணும்ல, அவர்கிட்ட தானே வந்துச்சு. அதில் ஒரு 10% இப்போ திருமாவளவன்ட்டு இருக்கு. நிச்சயமா சார். அதாவது இப்ப நீங்க திமுகவோட இணையறதுக்கு முன்பாக நிறைய செய்திகள் வந்து அடிபட்டுச்சு. அவர் வந்து நடிகர் கட்சியை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் அழைப்பு வந்ததா? நீங்க அந்த நேரத்துல என்ன முடிவு எடுத்தீங்க? இல்லை வந்தது. சரி, உங்களுக்கு என்ன ஸ்டாண்டு, நீங்கள் உங்களுக்கு ஸ்டாண்டு என்ன, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு என்னன்னு அவர்கிட்ட நான் கேட்டேன், நிறையா கேட்டேன். அதுலேருந்து நான் வந்து எப்பவுமே ஈர்ப்போடு இருக்கிறேன். சரி, அவங்க சொல்கிறாங்கல்ல, பிடிஎம் ஏடிஎம் டிஎம் நம்ம அடிப்படாதுன்னா 72க்கு முன்னால் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் எல்லாமே அதிமுகவில் இருக்கிற இப்போ எத்தனை பேரும் எந்த கட்சியில் இருந்தீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துலாம் இருந்தால், மாணவர்களும் இருந்தால், போராட்டம் நடத்தணும்னா இந்திய போராட்டத்தில் எங்களை லாரியில் ஏற்றிட்டு போய் திருச்சிக்கு மணப்பாறைக்கு இடையில இறக்கி விட்டு போயிடுச்சு லாரி. அங்கேருந்து ஊருக்கு இப்போ நடந்து வந்தோம். இதெல்லாம் நடந்ததில்லை. தாய் கழகத்தில் இறங்கிருக்க அந்த சுவடு இருக்குல்ல சார் என்கிட்ட. நிச்சயமா சார். அவர் அந்த சுவடை போய் ஒரு மனிதர் வந்து அரசியலுக்கு வந்து பிடிஎம்னா நீ என்ன ஆளு சொல்லு. ஓகே சார். செங்கோட்டையன் ஏதாவது தாவேக்கால் இணைந்ததற்கு பிறகு உங்கள்ட்ட கருத்து பரிமாறினாரா? டெய்லி 3 நேரம் பேசுவார் சார் அவர். அப்படிங்களா? ஆமாம். சரி சார். 9 மாதம் என்னை விடாமல் வந்தார். பசுமன் போகும்போது நீங்கள் நான் டிடி 3 ஒரு எவரேஜிபிள் ஏறி போனார். எல்லாம் செஞ்சு அவருக்கு உரிய மரியாதை கொடுக்க போகும்போது ஒரு வார்த்தையோட சொல்லலை. இல்லை, போனதுக்கு பிறகு ஏதாவது அதுவும் சொல்லலை. அதுவும் சொல்லலை. இப்போ நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, உங்களோட வேலை செஞ்சவங்க. அவர் என்ன மனநிலையில் இருக்கிறாருன்னு ஏதாவது தெரியவே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவரை அண்ணன் இருக்காரு பெரிய அவர் மனசுல என்னவே வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், நான் அது அவர்கிட்டயும் சொல்லுவேன். எங்க இருந்தாலும் வாழ்க்கைன்னு உங்களை வந்து வாழ்த்திருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி. ஓ அப்பா, உலகத்திலே நான் நிறைய பிரச்சனை இருக்குது சார். தயவுசெய்து எனக்கு கிண்டி கிளறாதீங்க. பேத்தி எந்த அளவுல முடிச்சுங்க. இல்லை, நிச்சயமா சார். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஓப்பனாக பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் இவ்வளவு நிலைமை வந்ததற்கு பிறகும் ஒரு கட்சியில் ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருந்ததுக்கு பிறகும் கூட இந்த கண்ணியம் காக்குறீங்க. அதுதான் உங்களுடைய தனித்தன்மை. மிக்க மகிழ்ச்சி. அரசியல் பிறகு நான் நடந்துக்கணும்ல. நிச்சயமா அரசியல் நடக்கும்போது நான் அதில் ஒரு அங்கமாக இருந்தேன். கண்டிப்பாக. அந்த தவறை நான் செய்யவில்லை. ஆனால் என்னோட இருந்த விஷய தவறெல்லாம் இப்போ சொல்வது மரபாகாது. நிச்சயமா சார். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்.